எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோகிராம் மூலமாக உங்கள பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ப்ரோகிராம் பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? ப்ரோகிராம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் கண்ண மூடுங்க, கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காக நன்றி. இன்று கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டு தெரியுமா? ஆகாணி ஒரு தந்திரசாலி தான். அந்த பாட்டு பாடலாமா? ஆகாணி ஒரு தந்திரசாலி தான், என்னமோ பேசி மயக்க பார்க்குற. ஆகாணி ஒரு தந்திரசாலி தான், என்னமோ பேசி மயக்க பார்க்குற. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாது. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாது. என்னோடு இயேசு இருப்பதால் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். என்னோடு இயேசு இருப்பதால் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். சாத்தானே ஓடிடு, நிக்காமல் ஓடிடு. சாத்தானே ஓடிடு, நிக்காமல் ஓடிடு. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகாணி ஒரு தந்திரசாலி தான், என்னமோ பேசி மயக்க பார்க்குற. ஆகாணி ஒரு தந்திரசாலி தான், என்னமோ பேசி மயக்க பார்க்குற. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாது. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாது. அடியில்லாத மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியாய் மாற முடியுமா? அடியில்லாத மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியாய் மாற முடியுமா? கீழ்ப்படிந்தால் மேற்படிக்கு செல்ல முடியுமே, கீழ்ப்படிந்தால் உருப்படியாய் மாற முடியுமே. கீழ்ப்படிந்தால் மேற்படிக்கு செல்ல முடியுமே, கீழ்ப்படிந்தால் உருப்படியாய் மாற முடியுமே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே, வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்றிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே, வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்றிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்தால் வெற்றியை நான் பெற்றிடுவேனே, கீழ்ப்படிந்தால் வெற்றியை நான் பெற்றிடுவேனே. பைபிள் சொல்லும் மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியாய் மாற முடியுமா? அடி இல்லாத மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியாய் மாற முடியுமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்குரிய டாபிக் என்னது? புத்திசாலி. கரெக்டாக சொன்னீங்களே. சரி, டாபிக் ஏற்ற மாதிரி ஒரு வசனம் படிச்சிடலாமா? அக்கா சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க, சரியா? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். நீதிமொழிகள் 18:15. சரி குட்டீஸ், இதுக்குரிய அர்த்தத்தை பார்த்துடலாமா? புத்திமானுடைய மனம் எப்போவுமே உலகத்தில் சார்ந்ததாக இருக்கும். எப்போவுமே எப்படி சொல்ல, டியூஷன் போகிறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம். அதே இது ஞானத்தின் செவி ஜீசஸ் சொல்கிறத கேட்டு ஜீசஸ் நடக்கையில் நடக்கிறது தான் ஞானத்தின் செவியை சார்ந்து இருக்கும். சரி குட்டீஸ், நம்ம இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். நீதிமொழிகள் 18:15. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லி கொடுக்க தான். எல்லோரும் ரெடியா?
கவனிக்கலாமா? நல்லா சமத்தா உட்காந்துக்கோங்க பார்ப்போம். ஓகே. அக்கா கையில் என்ன இருக்குது? பென்சில் இருக்குது அப்படி தானே? சரி, இந்த பென்சில் யார் அப்படின்னா நம்ம, ஓகேவா? இந்த பேப்பர் யாருன்னா நம்மளோட லைஃப், ஓகே? இப்போ நம்ம பென்சில் வச்சு என்ன பண்ணுவோம்? எழுதுவோம் அப்படி தானே? நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையில, அதாவது ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது வச்சுக்கலாமே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே அழகாக எழுதிடுவீங்களா? இல்லை அப்படி தானே? நான்லாம் அப்படி எழுத மாட்டேன்ப்பா. எப்படி எழுதுவேன் தெரியுமா? கீச்சா மூச்சா தான் போடுவேன். எங்கள் அம்மாட்டெல்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா? சரி சரி சரி, எப்படி எழுதுவோம் நம்ம? அப்படியே கிறுக்கு 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 என்ன பண்ணுவோம்? கிறுக்கிக்கிட்டே தான் இருப்போம் அப்படி தானா? சரி, இப்போ நிறைய என்ன பண்ணிட்டோம்? கிறுக்கிட்டோம். நிறைய இது புதுசாக எழுதுவோம் அப்படி தானே? புதுசாக எழுதும் போது எல்லா வார்த்தையுமே கரெக்டாக எழுதிடுவோமா? எழுத மாட்டோம் அப்படி தானே? போர்டு பார்த்து எழுதும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்? மிஸ்டேக்காக எழுதுவோம் அப்படி தானே? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்கா ஒன்று எழுதுறேன், எல்லோரும் நல்லா கவனிங்க என்ன. சரி, இதில் என்ன எழுதியிருக்கேன்? யாருக்காவது தெரியுதா? என்ன எழுதியிருக்கிறேன்? என்ன எழுத வரேனாது தெரியுதா? ஆ, ஐ லவ் ஜீசஸ்னு எழுதியிருக்கிறேன். ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதியிருக்கேனாக்கா? என்ன தப்பாக எழுதியிருக்கிறேன்? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாமா? அந்த தம்பி ஏதோ சொல்ல வரான். என்ன தப்பாக எழுதியிருக்கிறேன்? எல்ஓவி தானே? நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேன்? எல்விஓன்னு எழுதியிருக்கேன் அப்படி தானே? அதை மாற்றிடலாமா? இப்போ என்ன ஆயிட்டு? மாறிட்டு அப்படி தானே? இதே மாதிரி தான் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சில இது மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படி தானே? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கீபோர்ட் கிளாஸ்க்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கிடுவோம். கீபோர்ட் கிளாஸ் போன உடனே ஃபஸ்ட்டு டேவே எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடாது அப்படி தானா? ஒரு சில விஷயம் நம்ம தப்பாக பண்ணுவோம். தப்பாக பண்ணோன்னே வீட்டில் என்ன பண்ணுவோம்? எம்மா என்ன எதுக்கு சேர்த்து விட்டீங்க, எனக்கு ஒன்றுமே வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? ஸ்டாப் பண்ணிடுவோம். நான் நாளையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன்னு வீட்டில் ஒரே சண்டை போட்டு, நாளையிலேருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? கீபோர்ட் கிளாஸ்லாம் போக மாட்டேன்னு ஒரே அழுவோம். அழுது முடிச்சுட்டு என்ன பண்ண மாட்டோம்? கடைசியில் நம்ம இது பண்ண மாதிரி நாளைக்கு கீபோர்ட் கிளாஸ் போக மாட்டோம், கட் அடிச்சிடுவோம் அப்படி தானே? அதுலேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியது. புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிடும் போது எல்லாமே என்ன பண்ணிடாது? சக்ஸஸில் போய் முடிஞ்சிடாது. ஒவ்வொரு விஷயம் சில நேரம் என்ன ஆகும்? ஃபெயிலியர்ஸில் தான் முடியும் அப்படி தானே? ஃபெயிலியர்ஸ்லேயே முடிஞ்சார். ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கிடும் போது அப்படியே போய்கிட்டே இருந்து கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிரும்? நம்ம கீபோர்டில் என்ன பண்ணிடலாம்? ரொம்ப டேலண்ட்டாக மாறிடலாம் அப்படி தானா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நாள்லே, அதாவது கொஞ்ச நாள்லே, ஒரு 2-3 நாளில் என்ன ஆயிடுவோம்? நமக்கு வரல அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது? ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதை தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அதை ட்ரை பண்ணால் தான் நமக்கு என்ன பண்ணும்? வரும் அப்படி தானே? புதுசாக ஒரு விஷயம் பண்ணோடனே அது வந்துடும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்? தினமும் அதை ட்ரை பண்ணணும், ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் புதுசாக ஏதாவது பண்ணோம், அது தப்பாயிட்டு அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிறத மாற்றுறதுக்கு யார் வருவா? இந்த எரேசர் மாதிரி யார் வருவா? ஏசப்பா வருவாங்க. சரியா? நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவாங்க? இந்த எரேசர் மாதிரி ரப் பண்ணிட்டு புதுசாக அதில் என்ன பண்ணுவாங்க? நமக்கு புதுசாக ஒன்று ஆரம்பித்து கொடுப்பாங்க, ஓகே? அதே மாதிரி பைபிளில் ஒரு அண்ணன் இருக்காங்க. யார் தெரியுமா? பேதுரு தான். பேதுரு யாருக்கா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் போலையே. சரி சரி. பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மீன் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும்தான் என்னது? லாபம் அப்படி தானே? அவங்க மீன் பிடிச்சி அவங்க விற்று அவங்களே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி தானே? அப்போது அவங்க லைஃப்பில் யார் வந்தா? இந்த எரேசர் மாதிரி யார் வந்தா? ஏசப்பா வந்தாங்க அப்படிதானா? ஏசப்பா கொஞ்ச நாளில் என்ன பண்ணாங்க? ஏசப்பா கூட இருந்து ஏசப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஏசப்பா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் யார் போனா? பேதுரு போனாங்க அப்படி தானே? போயிட்டு கொஞ்ச நாளில் என்ன ஆயிட்டு? ஏசப்பாவை பேதுருன்னு என்ன பண்ணாங்க? மறுதளிச்சாங்க அப்படி தானா? எத்தனை டைமு? யார் கரெக்டாக சொல்கிறீங்க? 3 டைம்ஸ் என்ன பண்ணாங்க? மறுதளிச்சாங்க அப்படி தானே? அதான் அவங்க வாழ்க்கையில் பண்ண பெரிய மிஸ்டேக் அப்படி தானே? அதனால் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ரொம்ப அழுதாங்க. ஏசப்பா நான் அவங்கள என்ன பண்ணிட்டேன்? மறுதளிச்சிட்டேன், என்ன பண்ணுங்க? மன்னிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அழுதாங்க. அதனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க? நீ என்னை மறுதளிச்சிட்டா, எல்லாம் பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல? விடலை. என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட வாழ்க்கையில் பண்ண தப்பை எரேஸ் பண்ணிவிட்டு
புதுசாக என்ன பண்ணாங்க, அவங்க லைஃபே மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி ஏசப்பாக்காக எப்படி அவங்க பயன்பட்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு என்ன பண்ணாங்க, ஏசப்பாக்காக பயன்பட்டாங்க. அப்படிதானா? அதனால நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க போகிறோம், அதை விட்டுருவோம், நமக்கு வரல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. புதுசாக ட்ரை பண்ண தான் அது என்ன ஆகும், வரும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் லெசன் புரிஞ்சதா? ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு அக்கா எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்கள் மைண்டையும் உங்கள் பாடியையும் எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். சரிங்களா? எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். அக்கா சொல்கிறத உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் எங்கெல்லாம் இடம் இருக்குது? யார் வீட்டில் இடம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் வீட்டில் இடம் இருக்கா? நிறைய பேர் கை தூக்குறீங்களே. நிறைய பேர் வீட்டில் இடம் இருக்குது. அப்படி தானே? அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா? சும்மா இருக்குமா? சரி, அக்கா சொல்கிறத நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த இடத்துலலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய பெரிய பாட்டிலில் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த ஜூஸ் பாட்டிலை சும்மா வச்சுருப்பீங்கல்ல, அதை தூர தானே போடுவீங்க. அதெல்லாம் பாதியை கட் பண்ணி செடி வளர்த்து பாருங்கள். சரிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்களுக்கு வீட்டில் தேவையான பழம் காய்கறிலாம் எங்கே போய் வாங்குவீங்க? மார்க்கெட்டில் போய் வாங்குவீங்க. அப்படி தானே? நீங்கள் வீட்டிலையே செடி எல்லாம் வளர்த்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு தேவையான பழம் காய்கறியெல்லாம் கிடச்சிரும். அப்படி தானே? கடையில் போய் வாங்கும்போது அங்கே விற்கிறதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை அங்கே வாங்குறதெல்லாம் கரெக்டாக தப்பா ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. போனோடனே பெருசாக இருக்கும் பழம், நம்ம அதை பார்த்து வாங்கிடுவோம். அப்படி தானே? காய்கறியெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருந்தோடனே அதை பார்த்து வாங்கிடுவோம். அப்படி தானே? ஆனால் அதில் கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி தானே? அது எப்படி வளர்த்தாங்க எதுவுமே தெரியாது. இது நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்படி தானே? எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நல்லா தண்ணி ஊற்றுவீங்க, கரெக்டாக பார்த்துக்கிடுவீங்க, எந்த பூச்சி வராமல் பார்த்துக்கிடுவீங்க. உங்கள் கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அப்படி தானே? அப்போது என்னாகும், அதில் கிடைக்கிற காய்கறி பழம் எல்லாமே உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி தானே? உங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் மைண்டுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் மைண்டுக்கு எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தானே? நீங்கள் எப்போவுமே அதுலேயே கவனமாக இருக்கும்போது, எப்போவுமே அதுக்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்கும்போது ஃபோன் நோண்டுவீங்க. அப்படி தானே? நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் செடி கூட போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கீங்க போல. ஓகே, அக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு 2 பசங்க, அவங்க 2 பேர் என்ன தெரியுமா? அர்ஜுன், கவின். உங்களை மாதிரி தான் குட்டி பசங்க. சரியா? அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அவங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரமுச்சில ஒரு வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்து வந்துட்டு இருக்கோம்ச்சில கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூக்கி விடுவீங்களா? இந்த மாதிரி தான் இந்த அர்ஜுனும் கவினும் என்ன பண்ணாங்கன்னா, வேகமாக போய் அந்த தாத்தாவுக்கு என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ வந்து அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 பெட்டி எடுத்து கொடுக்காரு. அர்ஜுனுக்கு ஒரு பெட்டி, கவினுக்கு ஒரு பெட்டி. ஆனால் அர்ஜுன் பெட்டியோட கவின் பெட்டி வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? நல்லா பெருசாக இருந்துச்சு. என்ன சொன்னார் தெரியுமா தாத்தா? இந்த பெட்டியை நீங்கள் திறக்கக்கூடாது, நாளைக்கு காலையிலே வர திறக்காமல் வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே இவங்களும் சரி தாத்தான்ட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. ஆனால் அந்த கவின் இருக்காம்ல, அவன் வந்து கொஞ்சம் அவசரப்படுவான். வீட்டில் போய் என்ன பண்ணிட்டான்னா, பெட்டியில் என்னது இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு பெட்டியை பிரித்து பார்த்துட்டான். ஆனால் அதில் என்னது இருந்துச்சுன்னா, வெறும் குப்பை, எப்படி காஞ்ச இலை குச்சி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உடனே இவன், தாத்தா நம்மளை நல்லா ஏமாற்றிட்டார், ஹெல்ப் பண்ணது கூட ஒரு புண்ணியம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, அது குப்பைன்ட்டு சொல்லி பெட்டியை தூக்கி போட்டு போயிடுறான். ஆனால் இந்த அர்ஜுன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் தாத்தா சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பெட்டி என்ன பண்ணியிருந்தான், பத்திரமா வச்சுருந்தான். மறுநாள் காலையிலே ஆச்சு. ஒரு நாள் மறுநாள் ஆச்சு. அந்த தாத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? கவின் வீட்டுக்கு போயிட்டாங்க. கவின் வீட்டை போய் தட்டுறாங்க. கவின் வந்து திறக்கான். வந்துட்டு, தம்பி உன்ட்ட ஒரு பெட்டி தந்தோம்ல, அது எங்கன்னு கேட்காங்க. அவன் என்ன பண்ணுறானா, என்ன தாத்தா நீங்கள் இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்க, அந்த பெட்டிக்குள்ளே வெறும் குப்பை தான் இருந்துச்சுன்னு சொல்லி அதை தூக்கி தாத்தா முன்னாடி என்ன பண்ணிட்டான், போட்டுட்டான். தாத்தாவும் பார்த்துட்டு, சரி நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அதே மாதிரி அர்ஜுன் வீட்டுக்கு போகிறாங்க. அர்ஜுன் வீட்லேயும் போய் கதவை தட்டுறாங்க. அர்ஜுன் வந்துட்டு,
தாத்தா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா, கால் பரவாயில்லையா சொல்லி கேட்டுட்டு நல்லா விசாரிக்கான். உடனே அந்த தாத்தா கேட்காங்க, உன்னுடைய பெட்டி எங்கப்பா அப்படின்னு, நான் உனக்கு தந்தம்ல அது எங்கே அப்படின்னு கேட்காங்க. உடனே இவன் என்ன பண்ணுறானா, தாத்தா நீங்கள் தந்த பெட்டியை நான் என்ன பண்ணலை, பிரிக்கவே இல்லை அப்படி சொல்லி எடுத்துக்கொண்டு காட்டுறான். உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெட்டியை அவனுக்கு பிரித்து காட்டுறாங்க. உள்ளே பார்த்தா நிறைய தங்க காசு, முட்டாய் இந்த மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து அவசரப்படாமல் புத்திசாலித்தனமாக யோசித்து நீ என்ன பண்ண காத்திருந்த, அதனால உனக்கு இந்த gift அப்படி சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. ஓகே குட்டீஸ், கதை இவ்வளவுதான். இந்த அர்ஜுன் தம்பிக்கு கிடச்ச gift மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நேரத்துலையும் உங்கள் பெரியவங்க சொல்கிற கேட்டு நடந்தா நீங்களும் என்ன பண்ணலாம், ஏதாவது கிஃப்ட்டை பெற்றுக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே குட்டீஸ், அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. இதில் வந்து என்ன பண்ணாங்க, கவின் வந்து அவன் சுய புத்தியை யூஸ் பண்ணி அந்த பெட்டியை பிரித்தான். அவனுக்கு வந்து என்னாச்சு, gift கிடைக்கல. ஆனால் அர்ஜுன் என்ன பண்ணான், அவன் வந்து பெரியவங்க சொன்னால் நல்லதாக தான் இருக்கும்னு நினச்சி புத்திசாலித்தனமாக யோசித்து பெட்டியை பிரிக்காமல் வச்சுருந்தான். அவனுக்கு gift கிடச்சிச்சு. நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா சொல்கிறத கேட்கணும். ஏசப்பாட்ட எப்படி நம்ம பேச முடியும்? நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி பைபிள் ரீட் பண்ணால் ஏசப்பா நம்ம கூட கண்டிப்பாக பேசுவாங்க. ஓகேவா? அப்போது நம்ம ஏசப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம நடந்தால் நம்மளும் என்ன பண்ணலாம், புத்திசாலியாக மாறலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே குட்டீஸ், பாய். ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் பார்த்த எல்லா ப்ரோக்ராமையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? எல்லோரும் கண்ணை மூடி கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. இதில் நாங்கள் படித்த பாட்டு, கதை, வசனம் எல்லாமே பிரயோஜனமாக இருக்கணும். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட பிரசனை எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி இயேசப்பா. எல்லா துதிங்கனா மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.